ஸோ இப்போ நீங்கள் முதலீட்டாளராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி தங்கம் வச்சுருப்பீங்க, தங்கத்தோட விலை ஏறி இருக்குது அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுங்க. இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இதை நீங்கள் முதலீட்டுக்காக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதுக்கான வாய்ப்பை கூட நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம தங்கத்தை வாங்கும்போது விற்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. அது முதலீட்டுக்காக இருந்தாலும் கூட நிறைய பேர் விற்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி வரலாறு காணாத ரொம்ப சிறிய காலத்தில் வந்து பெரிய அளவில் எந்த அசெட் மேலே போனாலும் நீங்கள் சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். நீங்கள் ஒரே நேரத்தில் விற்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 10-20% விற்கலாம். இன்னும் மேலே போச்சுன்னா இன்னும் ஒரு 10-20% விற்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் நீங்கள் முதலீட்டுக்காக பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து அடைய முடியும். ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணதுக்கான முக்கிய காரணமே இது என்னைக்காவது ஏறுச்சுன்னா அதில் நான் லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான். இப்போ நான் லாபத்தை சம்பாதிக்காமல் இதை நான் அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா இது பிரச்சனை. இது கோல்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கோல்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்சீவ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு அசெட் அப்படின்னா அதில் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆச்சுன்னா தான் அது அசெட்டுன்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில்.